இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து ரோஜா செடி. எந்த ரோஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல. எங்கிட்ட பன்னீர் ரோஸ் இருக்குது. இது வந்து எப்படி பதியன் போட்டு நிறைய செடிகள் உருவாக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது மெயின் செடி. இதுலேருந்து நான் வந்து இதில் பதியன் போட்டேன். இதில் பதியன் போட்டு கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இது புது செடி ஆகிடுது. இப்போ கட் பண்ண இடம் கூட இருக்குது. இதில் கட் பண்ண இடம் தெரியல. இப்போ இது வந்து உங்களுக்கு புது செடியாகி புதுசாக மொட்டு வந்து புதுசாக பூக்கிறது. இங்கே பாருங்கள், மொட்டு வந்திருக்கு. இது கொஞ்சம் இன்னும் உரம் போடணும் இதுக்கு. இது வந்து ஹெவி ஃபீடர். 10 நாளைக்கு ஒரு தடவை உரம் கொடுத்துட்டே இருக்கணும். நான் உரம் போடுறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இது ஒரு செடியாக இதுலேருந்து இந்த செடி எடுத்திருக்கேன்னா, இப்போ இந்த செடியிலேருந்து இன்னொன்று பதியன் போட்டிருக்கேன் பாருங்கள். பதியன் போடும்போது இந்த மாதிரி ஒரு ஹைட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கொம்பு வளையறதுக்கு சௌரியமாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹைட் கொடுத்துருக்கேன். அப்புறம் மண்ணில் நல்லா பதிச்சு வச்சுட்டு ஒரு கல்லையும் வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 40 டேஸில் உங்களுக்கு புது செடி ஆகிடும். இப்போது புது செடியானது எப்படி தெரியும்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 40 டேஸ் ஆகிடுச்சினாலே இதில் துளிர்லாம் வர ஆரம்பிச்சிடும், மொட்டு வரும், ஃப்ரெஷ்ஷாக அது வந்து செடி ஆகிடும். அப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இப்போது இதில் ப்ரூனிங் எப்படின்னா, இந்த மாதிரி பூத்துருத்து பாருங்கள். பூத்த இதை வந்து நீங்கள் பூ வந்து அழகுக்கு 2 நாள் வச்சுக்கலாம். பன்னீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த நாளே எல்லாம் உதிர்ந்துடும், பேலாகிடும் கலர். ஃபஸ்ட்டு டே பூக்கும்போது ரொம்ப நல்ல கலரும் வாசனையும் இருக்கும். அப்புறம் ஸோ இதை நீங்கள் அப்போவே பறிச்சு விடுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா அடுத்த நாளாவது இப்படி கட் பண்ணி விட்ருங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த பூத்து முடிஞ்ச இதை வந்து ஒரு 2-3 லீவ்ஸ் தள்ளி கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பூக்காத இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நிறைய புது துளிர் வந்து உங்களுக்கு பூக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு செடி பெருசு இருக்குது பாருங்கள். இதுலேருந்து இது பதியன் போட்டு எடுத்திருக்கேன். இதில் பதியன் போட்டு இங்கே கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது புது செடி ஆகிடுது. ஸோ இதோட எனக்கு 4 செடி வந்துடுது. இதுக்கு முன்னாடி நிறைய செடி உருவாக்கியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி பூக்கள் இருக்குது பாருங்கள். இதுதான் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்த இடம். இதுலேருந்து இப்படியே துளிர் வந்து எனக்கு புது செடி வந்தது. அதுதான் இப்போ இதில் வளர்ந்துட்டுருக்கு. இதுலேருந்து தான் நான் பதியன் போட்டேன். இப்போ இந்த பூ வந்து பூத்து முடிஞ்சால் வேறு மொட்டுக்கள் இருக்குது, அதனால் இந்த பூவை மட்டும் கட் பண்ணிடுறோம். இப்போ இதையும் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி நிறைய உரம் கொடுத்து வச்சுருந்திங்கன்னா புது செடி ஆகிடும். முக்கியமாக இதுக்கு வந்து பெரிய தொட்டி வேணும். ஏன்னா டாலாக வளரும், நிறைய வளரும். கிரவுண்டில் வச்சா இன்னும் பெருசாகவே போகும். நம்ம டெரஸ் கார்டனில் வைக்கிறோங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பெரிய சட்டியாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நிறைய பூக்கள் கொடுக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதில் இன்னொரு செடி இருக்குது. இந்த செடியிலையும் நான் வந்து பதியன் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து சாயில் லேயரிங். இதில் இப்படி கல்லை வச்சு ஒரு 1 மந்த் ஆச்சு. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நட்டு காட்டுறேன். இன்னொரு சட்டியில் இது பாருங்கள். இது ஒரு புது செடி. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுதான் மெயின் செடியில் இப்படி வளைச்சி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இது கட் பண்ணும்போது இங்கே ஓரளவுக்கு தள்ளியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே துளிர் வந்திருக்கு, இதில் மொட்டும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதோடு சேர்த்து நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே பிரான்ச்சும் வந்திருக்கு. நான் வந்து இங்கே கட் பண்ண போகிறேன். இந்த கட்டரை வந்து நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை கட் பண்ண அப்புறமும் நல்லா ஒரு டெட்டால் வாஷ் கொடுத்து நல்லா தொடச்சிட்டு வெயிலில் வச்சு க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து
இந்த கட் எண்டில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும், ஃபங்கஸ் வராமல் இருக்கும். ஒரு வேளை ஃபங்கஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டைபேக் டிசீஸ் வந்துடும். ஸோ இதை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். டெட்டால் வாஷ் பண்ணி காய வச்சு தொடச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் இதை எடுத்து பார்ப்போம், வேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை இப்போ இப்படி எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இது பாருங்கள் வேர் வந்திருக்கு. இது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இந்த மண்ணோடு அப்படியே எடுத்து இதில் வச்சுருவேன். எப்போவுமே இந்த மண் அது வளர்ந்த மண்ணோட சேர்த்து வைங்க. இப்போ இந்த இதில் வந்து பாட்டிங் மிக்ஸ் போட்டிருக்கேன். செம்மண், நம்ம கார்டன் சாயில், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, அந்த மாதிரி கலவையாக இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் இந்த மண்ணோடையே சேர்த்து பாருங்கள், இந்த வேர் பகுதியை உள்ளே வச்சு நட்டுற வேண்டியது தான். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மண்ணை, சாரி அந்த வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சு. இப்போது இந்த செடி தனியாக எடுத்து, இந்த செடி தனியாக எடுத்து, ஸோ நமக்கு ஒரு புது செடி கிடச்சிடுது. இப்போ இதை வந்து நல்லா மண்ணை போட்டு மூடி அமுக்கிடுங்க. ஸோ இப்போது புது செடி நட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய செடிகள் உருவாக்கலாம். இப்போ இதில் வேணால் நான் இன்னொரு பதியன் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து லாங்காக இருக்கா, இதை வந்து அப்படியே வளைச்சி விட்டுலாம். இந்த ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம், இது இப்படி வளைச்சி அதில் பண்ணி விடலாம். வேறு கொம்பு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது எடுத்துக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் அப்படி வளைஞ்சதுன்னா இதை அப்படியே உள்ளே வச்சு அமுக்கிடணும். இந்த மண்ணையே போட்டு மூடினா இன்னொரு செடி வந்துடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டெம்ங்கிறதுனால இது எழும்பி வரும். அதுக்காக தான் நம்ம இந்த கல்லை வைக்கிறோம். அது ஒரு கல்லை வச்சு இது எழும்பி வராமல் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 40 டேஸில் இன்னொரு புது செடி வந்துடும். இப்போவே பதியனும் போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய செடிகள் நீங்கள் உருவாக்கலாம். இப்போது இந்த ரோஸ் பொறுத்த வரைக்கும் இது பாருங்கள், இது வந்து ரெட் ரோஸு, பன்னீர்லேயே ரெட் ரோஸ். ஸோ இது நாட்டு பன்னீர் ரோஸ் தான் ரெண்டுமே. நாட்டு ரோஸே உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டாலாக வளரும், நிறைய பூ கொடுக்கும். ஸோ நீங்கள் பெரிய சட்டிலேயே வைங்க. இப்போ இதுக்கு வந்து ஹெவி ஃபீடருங்கிறதுனால அடிக்கடி உரம் கொடுக்கணும். கம்போஸ்ட், கிச்சன் கம்போஸ்ட் கொடுக்கலாம், அப்புறம் மாட்டு எரு கொடுக்கலாம், அப்புறம் ஆட்டு எரு ரொம்ப நல்லது, அதுவும் கொடுக்கலாம். எல்லாம் மக்கை வச்சு கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்தெல்லாம் நிறைஞ்ச இந்த உரம் கொடுக்கலாம். இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நான் ஒரு உரம் தயாரிச்சிருக்கேன், ஒரு ஃபண்டாஸ்டிக் உரம், ரோஸ் ஃபுட். இது ரோஸுக்கு ஒரு நல்ல சாப்பாடாக இருக்கும். இது வந்து எப்படி தயார் பண்ணுறது, எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த பதியன் போட்டது, இது இன்னொரு ரீப்ளான் பண்ணினது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த உரம் கொடுக்கறது காட்டுறேன்.